ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2 பி ஹீரோ எக்ஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். அதாவது 4த் எபிசோட். காடை 3 கண்டுபிடிச்சதுலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் டாப் 10க்குள்ள நைஸ் போனாரு. ஆனால் இப்போ அதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் அவரோட வேல்யூவை குறைச்சிருங்கிறாங்க. அவரோட ட்ரெஸ் பாயிண்ட்ஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த வில்லன் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, நீ வெளியே வா, வெளியில் வந்து உன்னோட 3 காப்பாத்துங்கிறான். ஏன்னா இப்போ நைஸ் அவன்கிட்ட வந்து அவனுக்கு தான் தெரியுமே இவனோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு, இவன்கிட்ட கொஞ்சம் கேள்விலாம் கேட்பான் அப்படி இப்படிங்கிறதுக்காக தான். இதை பார்த்த மக்கள் நிறைய பேர் நைஸ் மேலே அந்த ட்ரெஸ் வேல்யூ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் நைஸோட ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நைஸ் நீ வெளியில் வராத, இது உனக்கான ட்ராப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வெளியில் வராதுன்னு சொல்லி இப்போ மேனேஜருமே அவங்களோட பாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, நைஸ் வெளியில் வராமல் இருந்தாலே போதும்னு. ஆனால் இங்கிட்ட பார்த்தா நைஸ் வெளியில் வரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் மக்கள் அவனை வெளியில் வர வேணான்னு எதிர்பார்க்கறதுனால அவனால் வெளியில் போக முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறான். மேனேஜர் இவனால் நினச்சாலுமே வெளில போக முடியாது பாஸ், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கிறாங்க. இப்போ தான் மேனேஜருக்கு மேலே இருக்க அந்த பாஸை காட்டுறாங்க. நான் இந்த இன்சிடென்ட் சமாளிக்க இன்னொருத்தனை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹீரோ காட்டுறாரு. பரவாயில்ல தம்பி, நீ எதோ ட்ரை பண்ணலான்னு நினைக்கிற, ஆனால் உன்னை நம்புறவங்களாம் வந்து நீ போக வேணாம்னு நினைக்கிறாங்க, அதனால நீ நினச்சாலும் உன்னால் போக முடியாதுங்கிறாங்க. அப்போ மூணுக்கு என்ன ஆகுன்னு கேட்குறான். மூணு தான் ஏற்கனவே இறந்து போயிட்டாலேங்கிறாங்க. அப்போ கண்ணு முன்னாடி நடக்கிறது எதுவுமே பார்க்காம இருக்க சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறான். எனக்கு அது எல்லாமே தெரியும், நீ எனக்கு எதுவும் சொல்லாத, 3 இல்லாமல் நீ எதுவுமே இல்லை, உங்களோட ஃபேன்ஸ் தான் வந்து இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுது, அவங்க இல்லாமல் நீ ஒன்றுமே இல்லை, நீ ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு தானே நினச்ச, அப்போ இதுதான் உன்னோட வாழ்க்கை, 3ஐ நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம், அவளை காப்பாற்ற இன்னொரு ஹீரோ அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே அந்த ஹீரோ வந்து இறங்குறான். இவனோட பேர் அயன் ஃபிஸ்ட்டுங்கிறாங்க. இவன் எந்த ஆப்ஜெக்ட் அடித்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் வீக் ஆகிறது இல்லாமல் என்னோட எனிமீஸோட மெமரி பவரையும் இவன் வந்து லாஸ் பண்ணிடுவானா, அதாவது ஒரு மெமரி லாஸ் மாதிரி. ஆனால் இப்போ அந்த வில்லன் இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த இங்கே தான் வருவான்னு சொல்லிட்டு அவனை முன்கூட்டியே கைஸ் பண்ணி அதை நவுந்துட்டான். இவனோட பாஸ்ட்டையும் இப்போ அப்படியே அந்த டிஸ்பிளேல போட்டு காட்டுறான். இவங்களும் அந்த பாட்காஸ்ட் எப்படியாவது கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால கட் பண்ண முடியல, ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அயன்ஃபிஸ்டோட பிலீவர்ஸ்லாம் இப்போ அதை பார்த்து நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா அயன்ஃபிஸ்டோட பவர் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வில்லனு சில இல்யூஷன்ஸ்லாம் காட்டி அயன்ஃபிஸ்ட் அப்படியே வீக் ஆக்குறான் மென்டலாகவே. இப்போ நம்ம மேனேஜரால் அந்த பாட்காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடிஞ்சிருக்கு. அதனால் எதையாவது ஒன்று போட்டு ப்ளே பண்ணுங்கள், ஆனால் இது ஓடக்கூடாதுங்கிறாங்க. நம்ம நைஸ் லிங்லிங்காக இருந்தப்போ வந்து உங்கள் மேனேஜருக்கு ஒரு ப்ரோமோ போட்டு காமிச்சிருப்பான், அதை தான் இப்போ ப்ளே பண்ணுறாங்க. அதாவது யார் வேணால் ஹீரோ ஆகலாம், மக்கள் நம்புற யாராவது ஒருத்தவங்க ஹீரோவாக இருந்து மக்களை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி இவன் சொன்னது போட்டு காமிக்கிறாங்க. என்ன குப்படா இது, எவன்டா இதை ரெடி பண்ணான்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னா நைஸ்க்கு இப்போ புரியுது நான் என்ன பண்ணுங்கிறது. ஆனால் மேனேஜருக்குமே தெரியும் இவனோட ஃபேன்ஸ் இவனை போகக்கூடாதுன்ட்டாங்கன்னா இவனால் போக முடியாது, அதனால நீ என்ன ட்ரை பண்ணாலும் போக முடியாது, நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலிவேட்டர் நோக்கி மூவ் பண்ண இவனோட பழைய உருவங்கள்லாம் வெளில வருது. இவங்க மேனேஜர்கிட்ட என் கடைசியாக ஒரு தடவை சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க நான் நைஸ் இல்லைன்னு. பார்த்தா இவனோட பழைய லிங்லிங் ஃபேஸ் பாதி வந்துருச்சு. இப்போ தான் இவனுக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சு பார்க்குறான். எனக்கு நைஸாக இருக்கணும்லாம் ஆசை இல்லை, எனக்கு ஒரு உண்மையான ஹீரோவாக இருக்கணுங்கிறான். அவனோட ஓவர் கோட்டை உள்ளே கழட்டி போட்டுட்டு போகிறான். இப்போ மக்களுக்கு இவன் யாருன்னு தெரில, இவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு இருக்கான். இப்போ வில்லன் இருக்க இடத்துக்கிட்டே லிங்லிங் போயிட்டான். பரவாயில்ல, நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க, சரி உன்னை பற்றி நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ, நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேங்கிறான். இப்போ அவனை பற்றி சொல்லிக்கிறான். உண்மையான நீங்கள் எதிர்பார்த்த நைஸ் முன்னாடி இறந்து போயிட்டாரு, என் பேர் லிங்லிங்கிறான். நான் சும்மா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் ப்ரோமோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு நாள் நான் நைஸாக மாறுற வரைக்கும் நான் நைஸாக அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக மாறவே ட்ரை பண்ணி என்னோட பழைய ஐடென்டிட்டியே மறந்துட்டேங்கிறான். ஆனால் இது சில நைஸோட ஆடியன்ஸ்லாம் ஷாக்கில் பார்த்தாலும் சில பேர் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க, அதாவது அவங்க மனசை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நான் பண்ண தப்பு, இதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு 3 விட சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் கேட்ட வில்லன் விடலை. இதுவும் உன்னோட பிஆரை அதிகமாக்கிறதுக்காக தானே நீ இதை ட்ரை பண்ணாதங்கிறான். இப்போ நைஸோட உண்மையெல்லாம் தெரிய வந்தோடனே இவனோட ட்ரெஸ் வேல்யூ ரொம்பவே குறைஞ்சிருச்சு, சிங்கிள் டிஜிட்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பரவாயில்ல, ட்ரெஸ் என்னை யாருமே வைக்காட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் நான் அவன்கிட்ட வந்து 3 காப்பாற்றுவேன்னு சொல்லி ஓடி போய் அவனை அடிக்க பார்க்குறான். ஆனால் ஆப்வியஸ்லி அவனால் இவனை அடிக்கவே முடியல. இப்போ ஒரு சில ஃபேன்ஸ்லாம் பேசுகிறாங்க, உண்மையான நைஸ் தான் வெளியே, இவன் சும்மா தானே நடிக்க வந்திருக்கான், இவன் போய் விட்டுட்டு ஓடி போயிடலாம்லன்னு. அப்போ அன்றைக்கி அந்த வெட்டிங்கில் இவன் தான் இருந்திருக்காங்கிறப்ப இவன் உண்மையிலுமே மீன் பண்ணியிருப்பானோ, அதாவது இவன் உண்மையிலுமே 3 ரொம்ப விரும்பியிருப்பான் போலங்கிறாங்க. இவனோட மேனேஜரை காட்டுறாங்க. அவ்வளோதான், இவன் ஃபியூச்சர் அங்கே காற்றுல ஊசலாடிட்டு இருக்கு, இவன் கூட தான் என் ஃபியூச்சர் இப்போ இருக்கும் போல கேட்குறாங்க. இப்போ சாதாரணமான மக்களுமே இவனை திட்டிகிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் போக வேண்டியதானே, ஹீரோஸ் இதை பார்த்துக்குவாங்கன்னு. இவனுக்கு என்ன அவ்வளோ ஆசையாக சாகணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வில்லனு சொல்கிறான், உண்மையான ஹீரோஸ்லாம் யாருமே இல்லை, எல்லாருமே அழிஞ்சிட்டாங்கன்னு. இவனை மாதிரி தான் யாருமே உண்மையானவங்க கிடையாது, எல்லாருமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, யாருக்கு உண்மையாக இருந்தாலுமே அவங்களும் ஒரு ஹீரோ தாங்கிறான். இதை கேட்ட வில்லனு சொல்கிறான், அப்போ என்ன இவ்வளோ உண்மையை நீ சொன்னதுக்கப்புறமும் நீ எல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறியான்னு. யார் வேணால் ஹீரோவாக இருக்கலாம், அவங்க நினச்சா மட்டுமே போதுங்கிறான் நம்ம ஹீரோவும். நான் ஒரே ஒரு தடவை தான் ஹீரோ ஆகணும்னு நினச்சேன், அது நைஸோட பொசிஷன் எனக்கு தந்தப்போ இல்லை, நான் டாப் 10க்குள்ளே வந்தப்போ கூட இல்லை, நான் 3 பார்த்தப்போ தான்.
அவளுக்காக நான் எதை வேணா குடுப்பேன். என் உயிர கூட குடுக்க தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன அடிக்கிறான். இப்ப வில்லனோட தலையில அடிச்சதுனால அவனோட மொத்த சிஸ்டமும் மால் ஃபங்க்ஷன் ஆயிட்டு அவனோட பேச்ச எந்த ரோபோட்ஸுமே கேட்க மாட்டேங்குது. வில்லனு கடுப்பாய் அங்க இருக்க ஒரு ரோபோ எடுத்து அடிக்கிறான். நீ என்ன அவ்வளோ பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறியா? ஹீரோஸ்லாம் எதுவுமே இல்லாமல் உருவானாங்கன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த உலகத்துக்கு நான் காமிப்பேன் ஒரு உண்மையான ஹீரோ எப்படி இருக்கணுங்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் அடிக்கிறான். இதை பார்த்த ஒரு பொண்ணு உன்னால் முடியும் லிங்லிங்னு கத்துறா. அவளோட ட்ரெஸ் வேல்யூ இப்போ ஏறினதால லிங்லிங்க்கு கொஞ்சம் பவர் கிடச்சிருக்கு. இதை பார்த்த ஒரு சில மக்கள் லிங்லிங் மேலே இப்போ நம்பிக்கை வைக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ட்ரெஸ் வேல்யூ ஏறுது. ஏற ஏற அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வந்து அதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் வில்லனை. அவன் கண்ட்ரோலில் எந்த ரோபோவும் இல்லைங்கிறதுனால அவனால எதுவுமே பண்ண முடியல. இப்போ இவனோட ஃபைட்டு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. பழைய ஹீரோ நைஸ் மேலே இந்த ட்ரெஸ்ட்டு குறைஞ்சாலுமே இப்போ இவன் மேலே எல்லா மக்களுக்குமே நம்பிக்கை வருது. இவனோட ட்ரெஸ் வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு சில ஹீரோஸ்லாம் காட்டுறாங்க, இவன் சண்டை போடுறதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அவனோட ஹீரோ நேம் என்னன்னு கேட்குறாரு. இல்லை சார், அவனுக்கு ஹீரோ நேம்லாம் எதுவுமே இல்லை, அவன் பேர் லிங்லிங்கிறாங்க. அவன் ஒன்றும் ஹீரோலாம் இல்லை, ஒரு சாதாரணமான சின்ன பையங்கிறாங்க. இப்போ நம்ம லிங்லிங்கும் வில்லனை அடித்து கீழே படுக்க வச்சிடறான். ஆனால் அவன் மேலே குத்தாமல் சைடில் குத்தி அவனோட கேஜெட்ஸை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுருக்கான். எப்படி இவ்வளோ மக்கள் அவன் மேலே இருக்க ட்ரெஸ்ட்டை இழந்தாலுமே அவனுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியாமல் அவன் அப்படியே கீழே விழுவுறான். நைஸ் மேலே இருந்த மொத்த ட்ரெஸ் வேலையுமே இறங்கினாலும் இப்போ இந்த புதுசாக வந்திருக்க லிங்லிங் மேலே அவனோட பழைய ட்ரெஸ் வேலை எல்லாமே ரீகன் ஆயிடுச்சு. அதாவது பழைய நைஸ் இருந்த டாப் 10th பிளேஸ்க்கு இப்போ நம்ம லிங்லிங் போயிட்டான். இப்போ தான் சரி மூணை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மூணு உனக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்குறான். மூணு பேச்சே இல்லாமல் அப்படியே படுத்திருக்கா. அவள் வாயில் ஏதோ ஒன்று வச்சு கட்டியிருக்காங்க. அந்த ரோபோ எடுக்கிறான், பார்த்தா அது ஒரு டம்மி. அப்போ தான் அவனும் சொல்கிறான், எனக்கும் மூணு உயிரோட இருக்கான்லாம் தெரியாது, நீ வெளியில் வந்து இந்த மாதிரி உன்னோட உண்மையை ரிவீல் பண்ணுங்கிறதுக்காக தான் மூணுங்கிற ஒரு கேரக்டரை நானே ரிவீல் பண்ணேங்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே நியூஸில் காட்டுறாங்க இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ அப்படியே ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்க போஸ்ட்லையும் காட்டுறாங்க. நைஸ் இருந்த எல்லா போஸ்ட்லையும் இப்போ அந்த இடம் வந்து அப்படியே லிங்லிங்க்கு மாறிடுச்சு. டாப் 10th ஹீரோ நம்ம லிங்லிங்கை அப்படியே கண்டினியூ பண்ணுவான்னு சொல்லி போடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு அமைதியான ஐலாண்டை காட்டுறாங்க. என்னோட பேர் மூன், நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எனக்கும் ஆசையாக இருந்தது மக்கள் யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும், என்னோட நிம்மதி யாருமே கிடைக்காத ஒரு இடத்துக்கு போகணுன்னு. ஆனால் அதுக்காக நான் இந்த ஐலாண்டை சூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு SOS மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. பார்த்தா அது பக்கத்தில் இருக்க கல்லில் இடிச்சு அங்கேயே நிற்கிது. என்னோட மிச்சம் இருக்க வாழ்க்கையில நான் இப்படி தனியாக தான் இருக்கணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வருத்தமாக உட்காடுறா. இப்போ பார்த்தா அவளோட போர்ட்டல் சைட்லேருந்து ஓப்பன் ஆகுது. நம்ம லிங்லிங் அங்கேருந்து வெளில வரான். இதை பார்த்தா அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பக்கத்தில் போகிறா. இதை நீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், உனக்கு இது தேவைப்படும்னு தோணுச்சு, அதான் கொண்டு வந்தேன் கொடுக்கங்கிறான். சரி, உன்னோட வெக்கேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறான். நான் இனிமேல் எங்கேயுமே வெக்கேஷன்லாம் இப்படி போக மாட்டேங்கிறா. லிங்லிங்காக அப்படியே அவளை பார்த்து சிரிக்கிறான். டக்குன்னு அவன் நெத்தியில் யாரோ ஷூட் பண்ணுறாங்க. அப்படியே கீழே ரத்த வெள்ளத்தில் இருக்கா. லிங்லிங் அப்படியே யாருன்னு பார்க்குறான். ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான் அவருக்கு முன்னாடி. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் கைஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.